பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமாயிருங்க. அதை இயேசப்பா எப்போதும் விரும்புகிறாங்க. உங்களை ஆண்டவர் பலப்படுத்திட்டே இருக்கிறாரு. இன்னைக்குடைய வார்த்தை என்னன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமேன். உங்களை கைவிட மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆமேன். ஆண்டுட்ட பாரத்தை நீங்கள் சொல்லும் போது, உங்களுடைய கவலையை, உங்களுடைய ஆலோசனையை ஆண்டருக்கு தெரியப்படுத்தும் போது, ஆண்டர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர் செய்து முடிப்பார். உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். என்ன காரியத்தை செய்ய போறீங்களோ அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் ஆண்டருக்கு உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டருக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷரை தெரியப்படுத்த காட்டிலும் ஆண்டர்கிட்ட நீங்கள் சொல்லும் போது ஆண்டர் உங்களை ஆதரிப்பார். நீங்கள் தப்பாக டிசிஷன் எடுக்கவே மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில். அது மேரேஜ் ஆனாலும் சரி, அது ஊழியமானாலும் சரி, அது தொழில் காரியமானாலும் சரி, படிப்பின் காரியமானாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்துகிறவராக இருப்பார். அவர் நல்ல மேய்ப்பராக இருப்பார். அதனால் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரே சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சிருங்க. நீங்கள் சுமக்க தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால் பாரத்தை வச்சிருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். He will give you rest and peace. ஆமென். அதனால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கவலைப்படாதீங்க. God bless you.